ஹாய் ஃபில்மி அண்ட் வியூவர்ஸ், இந்த வாரம் தமிழ் சினிமா வட்டாரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அடுத்து லோகேஷ் அஜித்குமார் சாரோட இணைய போறதா தகவல். லோகேஷ் தன்னோட கதையை அஜித்குமார் சார் கிட்ட சொன்னதாகவும், ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா மூவ் பண்ணலாம்னு சொன்னதாகவும் சினிமா தரப்புல இருந்து தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம கமல் சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகல, அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படியோ ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். இது சாதாரண ஊர்லப்பா, இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், ரத்த பூமி. போன வாரம் கோலிவுட் வட்டாரத்தை புரட்டி போட்ட நியூஸ் தான் சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படத்தை சுந்தர் சி இயக்க போறதாகவும் கமல் சார் தயாரிக்க போறதாகவும். ஆனா இந்த வாரம் சுந்தர் சி சார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது இல்லைன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நெட்டிசன்களுக்கு கமல் சார் சார்பில் இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கான நல்ல கதை இன்னும் அமையலன்னும், நல்ல கதை தேடிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியும் அவர் அறிவிச்சிருக்காரு. நல்ல கதையை யார் கொண்டு வர போறான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை சில டிரெக்டர்ஸை கூப்பிட்டு கதை கேட்டா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? டைட்டானிக் ரேஞ்சில ஒரு கதை வச்சிருக்கேன். டைட்டானிக் படத்துல வர தாய் கிழவி தண்ணியில செயினை போட்டுச்சுல, அதை கண்டுபிடிக்கிற இந்தியா ஆபீஸ்ல நீங்க தானே கதையில. ஆனா அது கிடைச்சதா கிடைக்கலையா, அதுதானே கிளைமேக்ஸ். இவருக்காக இந்த உலகத்துல முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். மிக்சிங் சோடா ஊத்துனியா? காட்டுங்க. அடுத்து சூப்பர் ஸ்டாரோட படத்தை யார் டிரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் இந்த வாரம் நான் கண்டுபிடிச்சது. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.